எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே.
நம்புறீங்க? ஹalleluya. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை இந்த புதிய ஆண்டிலே தன்னுடைய மகிமையினாலே கர்த்தர் முடிசூட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் சத்தமா கைகளை தட்டி இயேசு ஹalleluya ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்களா அந்த மட்டும் கர்த்தர் நடத்தினார் எபினேசர்னு அவரை ஜனங்களுக்கு முன்னதாக சாமுவேல் டிக்ளேர் பண்ணின போது ஜனங்கள் இன்னைக்கு நானும் நீங்களும் நின்று ஆராதிக்கிற மாதிரியா ஆண்டவரை ஆராதிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு முன்னதாக சத்துருக்களை கத்து முறிந்து ஓட இடி முழக்கங்களை அனுப்பி எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் எனக்கு முன்னாடி இருக்கிற 365 நாளுக்கும் தேவன் எனக்கு தேவையான தன்னுடைய தூதனை மகிமையை பிரசன்னத்தை ஆவிய விடுதலை அனுப்பியிருப்பார். நம்புறவங்க எங்களுக்கு சத்தமா ஹalleluya ஹalleluya. பாட்டுல இருக்கிற சின்ன சின்ன நியூயன்சஸ் மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த 365 நாள்லயும் சின்ன சின்ன நியூயன்சஸ்லயும் என்னோட தேவனாகிய கர்த்தருடைய மகிமை என்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. எத்தனை பேர் நம்பி சத்தமா ஹalleluya சொல்லுங்க? சத்தமா ஹalleluya. அந்த மாதிரி எபினேசர் ஆராதிக்கலாமா? ஹalleluya சத்தமா ஹalleluya. சேகாக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேகாக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான் திருவழியே மகத்தான் திருவழியே மகிவானி ஊற்றிடுவே மகிவானி மகிவானி ஊற்றிடுவே மகிவானி ஊற்றிடுவே ஓ மகிவானி ஊற்றிடுவே மகிவானி ஊற்றிடுவே. இந்த புதிய வருஷத்துக்கு தேவையான புதிய அபிஷேகம் எத்தனை பேர் உங்க பாத்திரத்துல பெற்றுக்கொள்ள மகிவானி ஊற்றிடுவே மகிவானி ஊற்றிடுவே ஓ மகிவானி ஊற்றிடுவே மகிவானி. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டும்போது ஒரு பெரிய மகிமை ஒரு பெரிய மகிமை ஒரு பெரிய மகிமை breakthrough happens in the presence of the Lord. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய மகிமை அவருடைய மகிமை அவருடைய மகிமை அவருடைய மகிமை சத்துருக்களால் எதிர்த்து நிற்க முடியாத சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உலகத்தினுடைய அதிபதிகளால் எதிர்த்து போராட முடியாத சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை மரணத்தால் எதிர்த்து நிற்க முடியாத சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை ஓ நரகத்தால் எதிர்த்து நிற்க முடியாத பிசாசாலும் அவனை சேர்ந்த கூட்டத்தாலும் எதிர்த்து நிற்க முடியாத நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இந்த காலங்களில் எல்லாரும் எத்தனை ஒரு புதிய அபிஷேகத்தை ஒரு புதிய அபிஷேகத்தை ஒரு புதிய அபிஷேகத்தை an anointing to success, an anointing to everything, an anointing to overcome everything, an anointing to jump up the walls in the name of எத்தனை பேருக்கு கைகளை தட்டும்போது எல்லாத்தையும் சிறப்பாய் செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ஒரு அபிஷேகம் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் இந்த வார்த்தை வெட்டாம மறுபடியும் இன்னொரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்காருன்னா ஓ ஹalleluya. எனக்கு கொண்டவருடைய ராஜ்யத்துடைய பணியை எனக்கு கொண்டவருடைய சுவிசேஷத்துடைய பணியை உலகமெங்கிலும் கொண்டு போக நான் என் தேவனாகிய கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க போகிறேன் என்று நம்புறவங்க எத்தனை பேர்? அவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹalleluya மகிவானி மகிவானி சரித்திரத்தினுடைய பக்கங்களை புதிதாய் இந்த 2021 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்டார்ட் பண்ணாம எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. யாவேஸ்காரன் அண்ணா ஒரு சரித்திரத்தை எழுதியிருந்தாங்க. நான் துக்கத்தோட பெற்றேன், அதனால யார் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இவன் நல்லா இருக்க மாட்டான். அவன் பேரே யாவேஸ், அவன் பேரே துக்கம் அப்படின்னு அவனோட அம்மா அவனுக்கு ஒரு தலையெழுத்த சரித்திரத்தை எழுதியிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு யாவேஸ் தன்னோட தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் ஒரு புதிய சரித்திரத்தை அவருடைய பக்கத்தில் எழுதினார். அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் இந்த யாவேஸ் எத்தனை பேர் கைகளை கட்டி பிசாசு நம்முடைய எதிரிகள் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுதின எல்லா சரித்திரத்தின்
என்னோடு நீ மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை கையத்தட்டி உள்ள நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்தினார். காற்று மழை பார்க்கல, உள்ளே மேகத்தை பார்க்கல, ஆனா வாய்க்கால்களை கர்த்தர் தனியாக நடத்தினார். நீங்கெல்லாம் நமக்கு தேவைகள் இருந்ததோ, நீங்கெல்லாம் நமக்கு தேவைகள் இருந்ததோ, கர்த்தர் முதலே எபினேசர் நம்மோடு கூட இருந்தார். நீங்கெல்லாம் நமக்கு குறைகள் இருந்ததோ, கர்த்தர் முதலே எபினேசர் நம்மோடு கூட நம்முடைய குறைகளை நம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறது. இந்த புதிய ஆண்டிலே நம்மோடு கூட இருக்கிறார். காற்று மழையும் பார்க்கவில்லை, ஒழுங்கை மேகம் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, ஒழுங்கை மேகம் காணவில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரை வளமாக மாற்றிவிட்டேன். வாய்க்கால்கள் தண்ணீரை கண்டு வளமாக மாற்றி வைத்தேன். எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி எபினேசரே, 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 எபினேசரே. தீயும் தண்ணீரும்
கல்யாணம் நடக்காது, எனக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, இதுக்கப்புறம் என்னோட பிசினஸ்ல என்னால செழிப்பா இருக்க முடியாது, இதுக்கப்புறம் என்னால முந்தி மாதிரி ஊழியத்தை செய்ய முடியாது, இதுக்கப்புறம் என்னால ஒரு எழுப்பதை பார்க்க முடியாது, என்னோட ஊழியத்துடைய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, இதுக்கப்புறம் என்னால எழுப்ப முடியாதுன்னு ஒருவேளை 2020 கடைசி நிமிஷம் வரைக்கும் நினைச்சிருந்தேன். எங்களை கேட்ட காலங்கள கையில் கிடக்கிற ஒரு பெரிய பகுதி வெளிச்சம் இந்த ராத்திரி வந்து காலை வரை நம்ம மேல இறங்கி வந்து யார் செத்து போவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ, ஏதோட கதை முடிஞ்சு போச்சு நினைச்சீங்களோ, அது பெரிய ஜாதியாய் மாறுபடி, அது பெரிய தேசமாய் மாறுபடி, ஓ அனுகிரகம் பண்ணுவேன் தேசம் எத்தனை பேரோட கையில் ரத்தம் சிந்தி மீண்டு கொண்டீ திருபயாவே அழைத்து வந்தீ ரத்தம் சிந்தி மீண்டு கொண்டீ திருபையினாலே அழைத்து வந்தீ அறியாமல் காத்து தானான சேர்த்து உன் துதி சொல்ல வைத்தீ அறியாமல் காத்து தானான சேர்த்து உன் துதி அறியாமல் காத்து அறியாமல் காத்து தானான சேர்த்து உன் துதி அறியாமல் காத்து அறியாமல் காத்து அறியாமல் காத்து அறியாமல் காத்து அறியாமல் காத்து அறியாமல் காத்து தானான சேர்த்து உன் துதி சொல்ல வைத்து சேர்க்கலாம் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே 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 கோடி கோடி எபினேசரே எபினேசரே கோடி கோடி எத்தனை பேர் உங்க வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி எபினேசரே எத்தனை பேர் உங்க கைகளை தொட்ட போது உங்களை என்னையும் அழிச்சிருக்கிற பிசாசோட திட்டத்தை வச்சிருக்கா, ஆனா நாம திட்டத்தை வச்சிருக்கா, நம்மளை கொண்டு அவருடைய மகிமை இந்த பூமி முழுவதும் கொண்டு செல்லுகிற அந்த திட்டம் இருக்கிறபடினாலே நிறைவே கைகளை கட்டி ஓ ஹalleluya இந்த வருடத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அல்லேலூயா. 2ஆம் வசனம் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படும், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2021ஆம் ஆண்டுல கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை வைத்து நன்றி செலுத்தும். ஆண்டவரே, அப்பா நமக்கு நன்றி செலுத்துவது, சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இதை நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்க சொல்ல தேவன், இந்த ஆண்டு ஒரு எழுப்புதல் ஆண்டு என்று ஆண்டவரே நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓடி அந்தரகதரு ஷபலபோரி நீ அந்தரகதரு ஷபலபலபா. இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். glorify the Lord. ஸ்தோத்திரம்.
நல்ல பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடத்திற்கென்று நாங்கள் சபையாராய் ஒருமித்து நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்களுடைய சபைக்கும் இது அப்படியே இது வாய்ப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். உன்னத சமூகத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறது. இது நாங்கள் நீர் தந்த வார்த்தையை அப்படியே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. உட்கார்ந்து முன்னாடி கொஞ்சம் இருந்து கண்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு. நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஆண்டு. அல்லேலூயா. எனவே கர்த்தர் நமக்குள் இருந்து அவர் செயல்படுகிறதை நீங்கள் நாங்கள் செய்வோம், பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து வேகமாக நான் சொல்ல விரும்புவது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான காரணம், பிறப்பை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்ல இயேசு எப்படி பிறப்பார் என்பதை குறித்து தெளிவான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஏசாயா 53 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை பார்க்கும் பொழுது இயேசுடைய பாடு, எப்படியெல்லாம் அவர் பாடுபடுவார், எப்படியெல்லாம் அவர் பாடுபடுவார் என்பதை குறித்த அப்படியே அக்யூரேட்டா, அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதை 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அப்படியே நேர்ல ஒரு ஆள் பார்த்து எழுதினா எப்படி இருக்கும், அப்படி இந்த ஏசாயா 53 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து இங்கே ஏசாயா 60 அதிகாரத்துல ஏசாயாவுக்கு தேவன் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். பாருங்க, ஏசாயா மூலமா வெளிப்பட்ட எல்லா காரியங்களும் அது முழுமையாய் நிறைவேறின காரியங்கள். இங்க பூமி முழுவதையும் ஒரு இருள் மூடி இருப்பதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இந்த ஏசாயா முதலாக பார்க்கிறோம். ஒரு இருளை குறித்த ஒரு வெளிப்பாடு. இருள் என்று சொன்னாலே முதல் அபசகமாய் நம்ம நினைப்போம். இந்த இருளை குறித்து சில விதமான காரியங்களை இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்க போகிறோம். யோவான் 12 அதிகாரம் 41 வசனத்துல ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். அப்ப ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு, அப்ப இயேசு கிறிஸ்துடைய மகிமையை ஏசாயா கண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே மகிமையை காணப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார் யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். அல்லேலூயா. உலகத்திற்கு ஒளியாய் இயேசு வந்திருக்கிறார். பூமியில இருள் இருக்கலாம், ஜனங்களை காரியங்கள் மூலலாம், ஆனால் ஒளியாய் வந்தவர் நம்மை அந்த இருளிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். பாருங்க, இந்த இருள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சாயந்தரம் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அது ஒரு வகையான இருளா இருக்கு. அடுத்து 8 மணிக்கு மேல அதிகாலை 4 மணி வரைக்கும் இருட்டு, சுசனோட கும் இருட்டு, நடுமிசி, அப்படியெல்லாம் பயங்கரமான இருட்டா இருக்கும். 4 மணிக்கு மேல 6 மணி வரைக்கும் அது ஒரு வகையான இருக்கு. இப்படி இதுல பல லெவல் இருக்கு. இருள பல லெவல் இருக்குது. இங்க இன்றைக்கும் இந்த இருள சில லெவல்களை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8 அதிகாரம் 12 வசனம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கிடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ராஜ்யத்தின் புத்திரர், அப்ப ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள் அல்ல,
இவ்வுலகத்தின் ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகை பற்கடிப்பு உண்டாகும். அழுகையும் பற்கடிப்பு. இருள் அது வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இருள், இரவும் பகலும், அந்த இரவு இங்கே சொல்லப்படவில்லை. அந்த இருள் சில காரியம் நல்லது. அந்த இரவுல நம்ம தூங்கணும்னு சொல்லி இன்னைக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இரவு மிருகங்களுக்கான இரவு. மிருகங்கள் இறை தேடுவதற்கு அந்த இருளை என்ன செய்யும்? பயன்படுத்தியும். இருளிலே காட்டு மிருகங்கள் அலையும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். இந்த கடவுள் நமக்கு வச்சிருக்கிற ஒரு காரியம். ஆனா இங்கே சொல்லப்படுகிற சில இருளை குறித்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்க போறோம். இந்த இருள் ஒரு வேதனை நிறைந்த இடம், இது ஒரு பனிஷ்மெண்ட் உள்ள இடம் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இருள் அவரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். சூரியன் இருளாய் மாறும், சந்திரன் ரத்தமாய் மாறும். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச காலங்கள்ல சூரியன்ல இருள் உண்டாகும், சூரியன் இருளாய் மாறும். இந்த தேசத்துல தேசங்கள் இருளிலே மூழ்கும் அப்படின்லாம் என்ன செய்கிறார்கள்? கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது சீக்கிரமாய் நடக்க போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள். சூரியன் ஒளியை இழந்து போகக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. இழந்து போகக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. ஆனால் இந்த இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்க போகுது. அந்த வெளிச்சம் பாருங்க, யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்க அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. யோவான் 1:9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்திருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளிதான் அந்த ஒளி, இயேசு என்ற ஒளி. அல்லேலூயா. யோவான் 8:12 இயேசு சொல்கிறார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன், இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல நீங்க இருளில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசுவை பின்பற்றுவதனால் நீங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களா இருக்கிறீங்க. இருள் உங்களை பற்றி கொள்ளாது. நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள். 4 வகையான இருளை குறித்து வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. சொல்லுங்க, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. ஏசாயா 43:8 சொல்லப்பட்டிருக்கு, கண்களிலிருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடாய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். கண் இருக்குது. இயேசு ஒரு சமயம் குருடனை சுகமாக்கும் பொழுது அவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்களும் குருடரா. இயேசு சொன்னார், நீங்க குருடரா இருந்தா கூட உங்களுக்குள் பாவம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா நீங்க பார்வை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, ஆனா நீங்க பார்வை இருக்குன்னு சொல்லி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒளியாய் இருக்கிற என்னை, இந்த உலகத்தை உண்டாக்கிற என்னை நீங்க அறிந்து கொள்ள முடியாத நிலைமையில நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு இயேசு சொன்னார். என்னை குறித்து முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லியும் நீங்க கண்களில் இருந்தும் குருடராய் இருக்கிறீர்களே.
ஆவிக்குரிய குருடு. இந்த உலகத்தின் அதிபதியானவன் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறார். இருதயத்தை குருடாக்கி வைத்து ஆவிக்குரிய குருடு. எனக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி யாரும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே புதிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய கண்களினாலே எல்லாத்தையும் அவர் பார்க்கவில்லை. பிதா கொடுத்த ஆவிக்குரிய கண்களினாலே எல்லாவற்றையும் பார்த்தார். மனுஷனுக்குள்ள இருக்க எல்லாம் அவருக்கு தெரிந்தது. வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவன் தேவன் இருதயத்தை பார்க்கிறான். அப்ப தேவனுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் எப்படி என்ன பார்க்குதுன்னா நம்ம இருதயத்தை பார்க்கக்கூடிய கண்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசனையா இருக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், இதையெல்லாம் பார்க்கக்கூடிய கண்களை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். கண்களால் காண்பது பொய் என்று சொல்லி இந்த உலகத்திலே சொல்லப்படுறது. கண்களால் காண்பதும் பொய், காதுகளால் கேட்பதும் பொய். கண்கள் ஏமாற்றும். கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே. மின்னதெல்லாம் பொண்ணல்ல. இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய அந்த குருட்டுத்தன்மை, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, அந்த இருள் இன்றைக்கு நம்மை விட்டு விலகி போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தருகிற அவருடைய தரிசனத்தையும் அவர் கொடுக்கிற வியாக்கியானத்தையும் அவர் தருகிற அந்த மேன்மையான வெளிப்படுத்தலையும் நாம் என்ன செய்ய போறோம், நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தை மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள் தருகிறார். எங்க தர்றாரு? இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. விசுவாசத்தின் கண்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 11 சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்று சொல்கிறோமே. எப்படி சொல்றோம்? விசுவாசத்தினால. நம்ம கண்களால் பார்த்ததுனால நாம் கடவுள் இருக்கிறான்னு சொல்லல. அப்படி யாரும் சொல்ல முடியாது. என்றால் உயிரோடு இருக்கிற எந்த மனுஷனும் தேவனை பார்த்தால் அவன் மரித்து விடுவான். ஹலோ. நாம் தேவன் இருக்கிறார், பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. இது எல்லாம் எப்படி சொல்றோம்? This by faith. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நான் அதை நம்புகிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். பரலோகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, நான் நம்புகிறேன். நரகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நம்புகிறேன். பிசாசு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்வதை நான் அப்படியே என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். அல்லேலூயா. இப்ப இந்த நாட்கள்ல நாம் கண்களை நண்பன நாட்களை விட்டு விடுவோம். என் கண்ணு திறந்திருக்கு, என் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன். தோமா அப்படிதான் சொன்னான். இயேசுவை பார்த்தோம் என்று சொன்ன உடனே அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவர் அந்த விழாவிலே நான் அந்த கை போட்டு பார்க்கணும். விழாவில அந்த போர்ச்சவை ஓங்கி குத்துனானே, அப்ப எவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்துச்சு நான் பார்த்தேன். அவர் கைகள் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டுச்சே, அந்த தழும்பெல்லாம் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் வரும் பொழுது வந்த உடனே, தோமாவே வா, என் கைகளை பார், தொட்டு பார். நான் வேற யாரும் ஒரு ஆள் இல்ல, உங்களுக்காக மரித்த அதே நான்
அப்படியே உயிரோடு வந்திருக்கிறேன். என்னை தொட்டு பார், இந்த விலாவனை பார், இந்த காயத்தை பார். இயேசு காண்பித்தார். காண்பித்த உடனே அவன் அழுதான். தேவனே, என் ஆண்டவரே, நான் விசுவாசியாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிங்க. இப்ப நான் நம்புறேன். இனி நான் தொட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் தொட்டு பார்க்கணும்னு நினைச்சதை கூட எனக்கு நீங்க வெளிப்படுத்திட்டீங்களே. நீர் தான் என் ஆண்டவர், நீர் தான் என் தேவன், உமக்காக நான் எதையாலும் செய்வேன் அப்படின்னு தான் அந்த தோமா இந்திய தேசத்திற்காக தேவனாக கொடுத்தார். பாருங்க, இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய கண்ணில் திறக்கப்பட்டவர்கள். என்னுடைய சரீர கண் திறக்கப்பட்டதுனால பெரிய பிரயோஜனம் அல்ல. மிருகங்களுக்கும் கண் இருக்குது, அதனால பெரிய காரியம் அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், திறந்திருக்கிறார். நான் இனி தோற்றத்தின்படி எவைகளையும் நான் பார்க்க மாட்டேன், சத்தியத்தின்படி பார்ப்பேன், உண்மையின்படி பார்ப்பேன் என்று நாம் எழுத வேண்டிய காலங்கள். வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படிதான் நடக்கும். இத பேச ஆரம்பிக்கும், இதை நம்ப ஆரம்பிக்கும். கண்கள் அடிக்கடி மாறும், தோற்றம் அடிக்கடி மாறும், ஆனால் சத்தியம் ஒருபோதும் மாறுவதில்லை. சொன்னதை செய்து முடிக்கிற வார்த்தை நான் சொல்லப்பட்டிருக்கேன். பாருங்க, மத்தேயு 18:9 இயேசு சொல்கிறார், உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி போடும், பிடுங்கி எரிந்து போடும். கண்ணு இடரலா இருந்தா எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவனை அறியாமல் வேத வசனத்தை கைக்கொள்ளாமல் இருப்பா என்றால் அந்த இருந்த கண்ணே உனக்கு வேஸ்ட், அது பிடிங்க இருந்து போடும். 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆவிக்குரிய குருட்டுத்தனம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இனி தோற்றத்தின்படி பார்க்கிறவர்களாய் அல்ல, வசனத்தின்படி பார்க்கிறவர்களாய், தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி பார்க்கிறவர்களாய் நாம் மாற ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாம் நினைக்கிற காரியத்தை சாதிப்பதற்கு பதிலா ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அமர ஆரம்பிப்போம். இந்த வருடம் நமக்கு ஒரு 70 ஆண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வாஞ்சியுள்ள ஒவ்வொரு இருதயத்திலும் பேசுகிறார். அவரை தடவியாலும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சமயமாய் இருக்கிறார். நம்மோடு கூட உணர்த்துகிறார், பேசுகிறார். எனவே நாட்களிலே நாம் ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை குறைக்கிறது. விசுவாசத்தையும் நமக்குள் பயத்தையும் உண்டு பண்ணுகிறது, பயத்தையும் உண்டு பண்ணுகிறது. ஆதியாகமம் 21 அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகார் தன் குழந்தை தண்ணி இல்லாம சாக போறானேன்னு சொல்லி 50 தூரத்துல போய் அவன் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஓ என்று அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது தேவதூதன் தரிசனமாய் சொன்னான், குழந்தை இருக்கிற இடத்து பக்கத்தில் போய் அங்கே ஒரு துறவு இருக்கு, தண்ணீர் வருகிறது என்று சொன்ன மாத்திரத்துல அவள் போய் பார்க்கிறாள். அங்கே குழந்தை அழுது கொண்டிருக்க பக்கத்திலேயே தண்ணீர் வந்து உடனே பாருங்க, இவள் சாக வேண்டும் என்று நினைத்தவள் இவள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அந்த ஜீவனுக்கேற்ற காரியங்கள் கிடைக்காம. பல சமயங்கள்ல நம் கண் திறக்கப்படாதனால நாம் பயத்தோடு அவிசுவாசத்தோடு நான் எல்லாம் எதுக்கு வாழணும், எனக்கு மரணம் தான் நெருங்கிருச்சு என்று புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த கண் திறக்கப்பட்ட உடனே அங்கே நமக்கு ஜீவன் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு பயம் அதிகரித்தது.
ஆனா அவனுடைய கண் திறக்கப்பட்ட உடனே தேவதூதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறிந்து அவன் தைரியம் உள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, பயத்தையும் அவிசுவாசத்தையும் விசுவாசத்துல பலவீனத்தையும் நமக்குள்ள கொண்டு வந்துடும். தவறான எண்ணங்களை கொண்டு வந்துடும். நம்மை தவறான இடத்திற்கு வழி நடத்தும், தவறான இடங்களுக்கு வழி நடத்தும். ஆனால் இன்றைக்கு நாம் முன்னே இருந்து வருவோம். தேவன் நமக்கு ஜனங்களுக்குள்ளதான், பூமியில் தான் இருள் மூடும். ஜனங்கள் மேல காரியம் மூடலாம், ஆனா உங்கள் மேல் கர்த்தர் உதிக்கிறார். இனி ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை நமக்கு இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு இருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது குழியில் இருக்கிற இருள். சொல்லுங்க. குழியில் இருக்கிற pit of darkness. குழி. குழிக்குள்ள போனா என்ன இருக்கும்? இருள் தான். குழிக்குள்ள போனா இருள் தான். சங்கீதம் 143:3 சொல்லப்பட்டிருக்கு, சத்துருவின் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கும் மரித்தவர்கள் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இன்னைக்கு அநேகர பிசாசானவன் இருளில் இருக்க பண்ணுறான். எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே மரித்தவர்களை போல, வாழ்க்கையே முடிஞ்சதை போல என்ன செஞ்சான்? எண்ணெய் வைத்து ஒரு குழிக்குள்ளாய் வைத்திருக்கிறான். ஆனா நாட்கள்ல அந்த குழியை விட்டு தேவன் தூக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நாட்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர்கள் தான் சொன்னாங்க. 20ஆம் வசனம், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார். இந்த யோசேப்பை குழியில தூக்கி போட்டுருவோம், இவன் தரிசனம் எல்லாம் எங்க நிறைவேறு பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எத்தனையோ நாட்கள் குழியில கிடந்திருக்கிறோம். குழியில இவன் என்னென்னமோ சொல்றானே, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே நடக்க போவதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மகா ஆழங்களிலிருந்து, ஆழமான கிடங்களிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கூப்பிட்டேன். புலம்பல்ல எரேமியா சொல்கிறான், மகா ஆழமான கிடங்களிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உன் செவியை அடைத்துக் கொள்ளாதே. நான் உன்னை கூப்பிட்ட நாளிலே நீ அணுகி பயப்படாதே என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 40 தாவீது சொல்கிறான், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இதுவரை பாவத்துக்குள்ளாய் நம்மை சத்துரு வைத்திருந்திருக்கலாம், வெகு காலமாய் மரித்தவர்களை போல நம்ம வைத்திருந்திருக்கலாம். ஆனா இனி குழிகளுக்குள் இல்லை, நாம் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். நம்மை குழியிலிருந்து தூக்கி கன்மலையின் மேல் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இனி மௌனமா இருக்கக்கூடிய நாட்கள் அல்ல. பாருங்க, ஏசாயா 62:1 சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. இனி அமரக்கூடிய நாட்கள் அல்ல, நாம் எழும்ப வேண்டிய நாட்கள். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அமரக்கூடிய நாட்கள் அல்ல, எழும்பக்கூடிய நாட்கள். அல்லேலூயா. அப்ப குழியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குழியிலிருந்து கர்த்தர் நம்மை வெளிப்பட பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை குழியில போட்டு அடைச்சாச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சான். ஆனா அன்னைக்குதான் அவன் தோற்று போனான். அன்றைக்கே அவன் பாதாளத்துல போய் பிசாசின் தலையை நசுக்கி என்ன செய்தார்? வெளியரங்கமான கோலமாக்கி அவர் உயிரோடு கூட இழந்து வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நாம் இனி குழியில் இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, குழியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற நாட்கள். அல்லேலூயா. அடுத்த
இரண்டாவதாக ஒரு இருள் எப்படிப்பட்ட இருள்னா முக்காடு போடுது. முக்காடுன்னு சொன்னோட நீங்க போடுற முக்காடு அப்படிங்களா? முக்காடு தான் முழுசா மூடுவது, முழுசா மூடுவது. அந்த அது மூலமா இருள் நம்மை முழுவதும் சுற்றி கொள்வது, இருள் முழுவதும் சுற்றி கொள்வது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு இருள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியிறங்கமாகும். வெளியிறங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாமே நமக்கு ஒரு முக்காட வச்சு மூடிக்கொண்டு நடக்க வேண்டிய நாட்கள் அல்ல. இன்னைக்கு மாம்சத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டியவர்களாய் இந்த நாட்களில் நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்கேற்றபடி வாழ்கிறவர்களாய் நாம் சொல்லுங்க. மாம்சத்துக்கு ஏற்றபடி நான் வாழாமல் ஆவிக்கேற்றபடி நான் வாழ்வோம். சொல்லுங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழாமல் ஆவிக்கேற்றபடி வாழ. எபேசியர் 6:12 சொல்லப்பட்ட கேள்வியில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம நல்லா கொஞ்சம் நாம் நல்ல தீர்மானம் எடுப்போம். எந்த மனுஷனோடு நான் போராட மாட்டேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் எனக்கு யுத்தம் அல்ல. கணவன் தீர்மானம் பண்ணுங்க, என் மனைவியோட சண்டை போட மாட்டேன்னு. மனைவிகள் தீர்மானம் எடுங்க, கணவனோடு கூட சண்டை போட மாட்டேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. தேவன் என்ன செய்கிறார்? இன்னைக்கு சில முக்காடுகள் எல்லாம் எடுக்க போகிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7:8 சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். அவரை பரிசுத்தமாய் வைப்பார். அல்லேலூயா. முக்காடுகள் எல்லாம் நீக்கப்படுகிற ஒரு நாட்களாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா. நாம் மாம்சத்துக்குள்ளாய் மறைந்திருக்க வேண்டியவர்கள் இல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாய் எழும்ப வேண்டியவர்கள். நாம் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் அல்ல, நாம் ஆவியின்படி நாம் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக ஒரு இந்த இருளுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, இரண்டாவது குழி, மூணாவது திரை முக்காடு, நான்காவதாக கனியற்ற வாழ்க்கை. சொல்லுங்க, கனியற்ற வாழ்க்கை என்பது ஒரு இருள். எபேசியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கு. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் இருளில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஒளிக்குள் இருக்க வேண்டியவர்கள். 1 சொல்றது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களை அறிவிக்கிற விசேஷமாயிருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருள் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவருடைய இருளே கிடையாது, அவர் முற்றிலும் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. அப்ப அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம கனி கொடுப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கனியற்றவர்களாய் இருப்பதற்கு நாம் உண்டாக்கப்படவில்லை. இன்னைக்கு கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டுல கனிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், கனிகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும், பலன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் வீணானது போல இருக்கலாம், கனியற்றது போல இருக்கலாம். இந்த ஆண்டுல நாம் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப கனி இல்லாமல் இருப்பது ஒரு இருளின் வாழ்க்கை, ஒரு வேதனையின் வாழ்க்கை, அழுகையின் வாழ்க்கை. இனி அந்த அழுகையின் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை என்னையும் தூக்கி எடுத்து ஒரு சந்தோஷமான களிப்பான வாழ்க்கைக்குள்ளாக
கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே நான் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன், கனி கொடுக்கிறவளாய் இருப்பேன். நல்லா தைரியமா சொல்லுங்க, நான் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த ஒளியின் ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் தரித்துக் கொள்வோம். பாவத்தின் காரியங்கள் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பகல் குளிர்ச்சியான வேளையில என்ன செய்தார்னா, ஆதாமோடு கூட பேசினார். பகல் குளிர்ச்சியான வேளையில. அப்ப இன்றைக்கு நாம் அப்பேற்பட்ட விதத்துல தேவனோடு கூட நடக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள அக்கிரம சிந்தை இருந்தா தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாது. தேவனோடு கூட நடக்கக்கூடியவர்கள் அக்கிரமத்தை எல்லாம் எடுத்து போட்டு எல்லா இருளை அகற்றிவிட்டு நாம் ஒளியின் பிள்ளைகளாய் தேவனோடு கூட நாம் இணைந்திருப்பதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எழும்பு அப்படினாலே என்ன அர்த்தம்? கெட் அப், இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு, எழுந்து நில். நாம் இனி தூங்க வேண்டிய நாட்கள் அல்ல, எழும்ப வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் எழுப்பி நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணணும். எதை வேண்டுமானாலும் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாய் நாம் காணப்படும். வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படும். தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய், இதுவரை இல்லாத ஐக்கியம் கொண்டவர்கள், இதுவரை தேவனோடு பேசினதை காட்டிலும் இந்த ஆண்டிலே இன்னும் நான் அதிகமாய் பேசுவேன், இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக எழுதுவேன். நான் இதுவரை செபித்ததை காட்டிலும் நான் அதிக நேரம் கர்த்தருக்காக காத்திருப்பேன். நான் அவங்க சொல்லி இவங்க சொல்லித்தான் நான் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இனி பாஸ்டே சொல்லாட்டாலும் நான் சபையில இருந்து ஜெபம் பண்ணுவேன். இனி வரக்கூடிய நாட்கள் நம்முடைய சபைகள் பூட்டப்படாமல் இருக்கும். 24 மணி நேரம் ஜெபம் என்ன செஞ்சிட்டு இருக்கும்? ஏறெடுக்கப்பட ஆரம்பிக்கும். இதை ஒருவர் உருவாக்கி அல்ல, உற்சாகப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்வதற்காக அல்ல. நாம் நமக்குள்ளாகவே நாம் கர்த்தரை தேட வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்க எனக்குள் பலன் கடந்து வருகிறது. நான் வேதத்தை வாசிக்க ஒரு புதிய வெளிப்பாடு எனக்கு வருகிறது, புதிய காரியங்கள் எனக்கு வெளிப்படுகிறது என்பதெல்லாம் இந்த நாட்கள்ல வேதத்தை எடுத்தா வைப்பதற்கே என்னால மனசு இல்லை. இதை படிக்க என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆவிக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறது. என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இது சொல்யூஷனை கொண்டு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுல வேதத்தை என்ன செய்ய போறோம்? அப்படியே தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனோடு கூட தொடர்ச்சியான ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கு, எழும்பி பிரகாசம். நாம் என்ன எழுப்பணும்? ஜெபம் பண்ணுவதற்கு நாம் எழுப்பணும், வேதத்தை வாசிப்பதற்கு எழுப்பணும், தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு, இதுவரை இருந்ததை காட்டிலும் இன்னும் ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் எழுப்ப வேண்டும். அப்படி எழுந்திருப்போம். எல்லாம் தேவன் நோக்கி